ஹாய் guys, welcome back to our Vishwa Studios channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குங்ஃபு பாண்டா 4 தான். ஸோ ஆல்ரெடி 1 2 பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா அதில் வர 3 வில்லன்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட பேர் குங்ஃபு பாண்டா 4. ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய ஆட்டுக்குட்டிங்களை காட்டுறாங்க. எல்லாரும் வந்து இந்த மாதிரி கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஹே ஹலோ அப்படின்னு வந்துட்டு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எல்லா விளக்கம் அணைஞ்சிருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு பாட்டோட வில்லன் தாய்லங்கு வந்து எல்லாரையும் நான் இந்த இடத்துலேருந்து கொன்றுவேண்டா அப்படின்ற மாதிரி போட்டியில் சும்மா அடின்னு அடித்து அப்படியே எல்லாரையும் துரத்துறான். அங்கேருந்து எல்லாரையும் நான் இங்கேருந்து கொன்றுவேன், இந்த ஊரே நரக்கமாக போகுது. முக்கியமாக அந்த மாஸ்டர்னு சொல்லிட்டு பார்த்தா செம்மையான டைட்டில் போடுறாங்க குங்ஃபு பாண்டா 4ன்னு. வாத்தப்பா வந்து இந்த மாதிரி எங்கே போயிருப்பான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாண்டாப்பா வந்து இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஃபிஷ்ஷு கூட சண்டை போட்டிருக்கான். சும்மா வேறு மாதிரியான ஃபைட்டு இவங்க 2 பேருக்கும் சும்மா போயிட்டுருக்க. அப்படியே அந்த ஃபிஷ்ஷு சுட்ட இவன் அதை போட்டு அடின்னு அடிக்க எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு பன்னிக்குட்டி அவன் வாயில் மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கிறதுக்காக இவன் 2 பேரும் சண்டை போட்டுருக்கான். அப்படியே அதை சுற்றி வளைச்சி ஒரு கர்ச்சீஃப் மாதிரி போட்டு அவன் வாயிலேருந்து அப்படியே முக்கிய எடுத்து அந்த பிக்கை அப்படியே தள்ளி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்துறாங்க. அப்படியே அவனும் வந்து இந்த மாதிரி அவனோட ஜேட் மவுண்டனுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது நிறைய பேர் ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க. அப்படியே அவனும் போல அப்படியே பார்த்தா நம்ம மாஸ்டர் ஷீஃபோட இதுலேயும் போட்டுறான். ஐயோ சாரி கிழிஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தா இது நம்ம ஆமாம் அப்பா கொடுத்துருப்பார்ல, அது சரி ஆமாம் மாஸ்டர் கொடுத்துருப்பார்ல, அதை வச்சு ஓப்பன் பண்ணுறவோட கடை. அப்புறம் அவங்க ஃபியூரியஸ் ஃபைலாம் எங்கன்னு கேட்டால் எல்லோரும் அவங்களோட பர்சனல் வேலைக்கு போயிருக்காங்க. இந்த படத்தில் நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 4th வால் பிரேக்கிங் பண்ணிட்டு போயிடுறாரு. நீமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து இந்த படத்தில் அவங்க ஃபுல்லாக இருக்க மாட்டாங்கன்னு தெரியுது. மாஸ்டர் ஷீஃபு வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாரு. நீ வந்து ஒரு அமைதி தலைவனாக மாறணும். நீ குங்ஃபு வாரியர் இந்த ட்ராகன் வாரியர் பதவியிலேருந்து வேற ஒருத்தனை சூஸ் பண்ணும். அதாவது நீ ட்ராகன் வாரியர் பதவியிலேருந்து சூஸ் பண்ணோன்னா நம்ம மாஸ்டர் ஊக்குவே அவர் மாதிரி தான். ஸோ அவரோட நிலைமைக்கு நீ வரணும், அமைதி தலைவனாக மாறணும். அதுக்கெல்லாம் என்ன, எனக்கு தான் வயசே ஆகலையே, அவருக்கு என்ன வயசு ஆயிடுச்சா அதனால தான். சரி எனக்கு தான் வயசாலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வயசாலனா என்னப்பா, இன்னொருத்தனுக்கு நீ முடிவு கொடுத்து தான் ஆகணும், தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ட்ராகன் வாரியரை தேர்ந்தெடுக்கணுமா? அப்போது சரி கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஆனால் அது ரொம்ப கஷ்டம், ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறது, குங்ஃபு கற்றுக்கிட்டு நான் ஒரு பெரிய பாண்டவன் மாதிரிலாம் பார்த்தா என் கனவை இப்படி நாசம் பண்ணுறீங்களே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனான். அவர் ரொம்ப கோபப்படுறாரு. பட் வந்து மாஸ்டர் ஷீஃபு என்ன தான் ஒத்துக்கல. சரின்னு அவர் உட்காந்து சரி இங்கே வந்து நிறைய பேர் இங்கே வரும்போது அவங்களோட வித்தையை காட்டுறாங்க. இங்கே பன்னிக்குட்டி அப்புறம் வந்து இந்த ஆட்டுக்குட்டி இப்படி பல பேர் இங்கே வந்து அவங்களோட வித்தையெல்லாம் வந்து காட்டுறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் மாஸ்டர் ஊகுவே பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரல் நீட்டி அதுவே தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை அவன் பக்கம் திருப்பி விட்டு நான் தான் அப்படின்னா நான் தான் ஜாலி அப்படின்னு சொல்லி வரான். இதை பாரு, நீ அமைதி தலைவனாக மாறணும். அமைதியின் தலைவனுக்கு வணக்கம். அமைதியின் தலைவனாக நீ மாறினாதான் அப்புறம் உனக்கப்புறம் வரவனோட அந்த விஷயம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கம் சொல்கிறாரு. எனக்கு சாப்பிட்றது மட்டும்தான் தெரியும், இங்கே உட்காந்து தியானம் பண்ணிப்பார் அப்போ தெரியும்னு சொல்லும் போது அமைதியாக மைண்டை அப்படியே பிளாங்க் பண்ணிவிட்டு பார்த்தா சாப்பாடு வேணும், தோசை வேணும், இட்லி வேணும், சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கற்றும்போது சரி ஓகே அப்போ ஒன்று பண்ணுவான், எனக்கு இது ஒத்து வரலப்பா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்துறான். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா மாஸ்டர் ஊக்குவே வர மாதிரி இருக்குது. பார்த்தா இந்த மாதிரி அந்த பூ அவன் வாய்க்குள்ளே போயிடுது. அப்போ அவன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ யாரா உள்ளே போகிறாங்க. யாரா இதை பாரு, நான் ஒரு பெரிய ட்ராகன் வாரியர், என்னை மாதிரி ஒரு ஆள் இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுது. இதை பாரு. அப்போ அவன் பார்த்தோன்னே ஹேய் இதை வேணாம் பிடிச்சிட்டேன் இதப்பா நான் தான் குங்ஃபு பாண்டா என்கிட்ட பாண்டா அப்படின்ற மாதிரி அப்படியே சும்மா வேறு மாதிரியான சண்டை போடுறான். அப்போ பார்த்தா அது ஒரு ஓனாய், தந்திரமான ஓனாய், அந்த ஃபாக்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ அப்படியே எல்லாத்தையும் அவனும் பிடிச்சி இந்த மாதிரி அந்த ஃபாக்ஸும் வந்து பண்ணுது. இந்த ஃபாக்ஸோட பேர் தான் ஷென். ஸோ ஷென் தான் இந்த இதோட பேர். ஸோ ஷென்னே கூப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி ஒரு பொண்ணு ஷென் வந்து இந்த மாதிரி இறந்தவன் அடி போட்டு பொழக்குது அது. அப்போ வந்து இந்த மாதிரி இதை பாரு என்னாலாம் ஒன்றும்
அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கொடுத்துட்டு அப்புறம் எப்படியே லாக் பண்ணிடுறான் அவனும். சும்மா வேறு மாதிரி லாக் பண்ண அதையும் அவன் அப்படியே எடுத்துக்கலான்ட்டு இந்த குச்சியும் அப்போ எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய கால் உள்ளவன் சின்ன காலாக மாறுவான்டா அப்படின்னு சொன்னான். அப்போ பார்த்தா ஊருக்கூட தாய்லாங்கு வந்துட்டான். அந்த ஆட்டுக்குடி தான் சொல்லுது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனும் போகும்போது தாய்லாங்கோட கால் தவிர சின்னதாக மாறுது, ரொம்ப சின்னதாக மாறுது. இதை பற்றி அவளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக அங்கே போகும்போது என்னை ரீல்ஸ் முன்னே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அதுதான் அந்த சின்னதாக மாறுற அந்த கெமிலியன் அப்படின்னு சொல்லுது. கெமிலியன் யார் வேணாலும் மாற முடியும். ஏன் அவள் ஒரு கெமிலியன்றால் என்ன வேணால் மாற முடியும். தாய்லாந்து அதை வச்சு தான் மாறுது. நம்ம ஊரை பயன்படுத்துறதுக்காக தான் அப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்துட்டு அவளை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அங்கே அவன் கஷ்டப்பட்டு யோசித்து மாஸ்டர் ஷீஃபு கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி எப்படியோ அவளை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான். ஸோ இப்படியே வந்துட்டு அவங்களும் கிளம்புறாங்க அப்படியே காட்டுக்குள்ளே. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். டெக் வித்தர் ப்ரோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த கராட்டே கிட் லெஜெண்ட்ஸ் அதாவது வர நியூ மூவிஸ் அதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். நம்மளுக்கும் இருக்குது நம்ம போடணுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக போடுறேன். இப்போ ஹோட்டலில் காமிக்கிறாங்க. ஸோ ஹோட்டலில் இந்த மாதிரி எங்கே போயிருப்போம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த வாத்தப்பாலாம் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கெமிலியன் இருக்கிற இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த ஊரில் இருக்க கிரிமினல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அவளை கொன்னே ஆகணும், அவளாம் சரியான ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த முதல்ல ஒரு ஆளே இல்லை, அது ஒரு கெமிலியன் தான் முதல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அதானே பார்த்தேன், என்னடா கண்ணு வேற மாதிரி இருக்குது, இவனை தான் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். உங்களெல்லாம் செதுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொல்லவரா அடி பாவி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மொத்த பேரையும் ஒரு காண்டாமல் இருக்க மாதிரி இல்லைன்னா யானை மாதிரி அப்படியே கொல்ல போகிறா. எல்லாரையும் கொல்வியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறா மேலேருந்து. ஐயோ ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடுறாங்க. அப்புறம் என்ன டெக்னாலஜி என்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விக்ரம் வேதா மாதிரி கேட்டே வரா. அட கடுப்பே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே எங்கேயோ போகும்போது ஆமாம் நீங்கள் எங்கே கிளம்புனீங்க, நான் தான் பார்க்க போகிறேன். ஐயோ அவனுக்கு எதாவது ஆகிடுமோ, சரி 2 பேருமே போவோம். அப்போ தான் அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம 2 பேரும் போனோம், அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் காமிச்சா நம்ம ஷென்னும் இந்த மாதிரி 2 பேரும் ஹோட்டலில் இந்த மேனேஜர் ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட தான் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. ஸோ அங்கே வேலை செய்கிறவங்களாம் கூட்டியிருக்காங்க. ஆனால் சாப்பிட வந்தாங்கன்னா தம்மா பேர் துண்டிக்கு இருக்கானுங்க. இவ்வளோ பேர் ஜாவாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே எனக்கு விளையாடவே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த காசையும் கரையாக எடுத்துக்கிறா. யாரும்மா நீ அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நான் ஒரு குள்ளநீட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்புறம் இங்கே இந்த மாதிரி காஃபி குடிக்கிறவன தப்பாக பேசி காசு எடுத்துக்கிறா. பார்த்தா அந்த வாத்தா பேசுனது ஒரு மீன். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசையும் அள்ளி அடிக்கும்போது பார்த்தா அவன் தள்ளி வைக்கும் போது தான் தெரியுது மொத்த காசையும் அவன் தப்பாக எடுத்துருக்கான்ட்டு அப்படிங்க போட்டு தள்ளுங்கடா. நான் டிராகன் தெரியுமா, டிராகன் வரையடா அவன் எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் போட்டு அடின்னு அடிக்கிறான். அவன் போட்டு சும்மா புரட்டி எடுத்து அந்த மீனை காப்பாற்றி ஐயோ இங்கே ஒரு செமையான சண்டை போடுங்க. அப்படியே இங்கே ஒரு இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு மாதிரியான ஃபைட்டு செம்மையாக கேட்கப்பாகுது. அண்டு இந்த ஃபைட் சொல்லும் போதே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன மூவி வேணுமோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போகிறேன். ஸோ கமெண்ட்டில் சொன்னால் நாங்கள் போடுவோம், இல்லைனாலும் போடுவோம். ஆனால் உங்களோட விருப்பம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ அதனால தான். ஸோ ஓகே இந்த பக்கம் அவரோட அந்த கும்ஃபு ஸ்டைலில் போகும்போது அந்த டிராகன் எல்லாரையும் போட்டு அடித்து மொத்த இடமும் இருட்டாய் அந்த இடத்துல ஒரு மலை மாடு வருது. அதை அப்படியே நம்ம போவியும் ஷென்னியும் வெளில திருத்தி விட்டுட்டு அந்த வீடும் அப்படியே கீழே வருது. அப்போ தான் அவனும் அந்த இதில் விழுந்துடுறான். அப்படியே அவங்களும் அந்த கடலுக்கு போகும்போது இந்த பக்கம் அவங்களுக்கு காட்டுறாங்க, நம்ம பாண்டா அப்பா எங்கேயோ விழுந்துற மாதிரி போட்டா பார்த்தா ஐயோ விட்ருங்க. பார்த்தா அங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, நம்மளுக்கு தான் காமிக்கல. ஸோ அப்படியே இந்த இடத்துல என்ன பண்ணுறது, நான் இதுக்கு முன்னாடி ஒரு அனாதையாக இருந்தேன், நான் திருடினேன், எல்லாருக்கிட்டேயும் திருடி அப்படியே அதை சாப்பிட்டேன். இப்போ வரைக்கும் அதே வேலை தான் பண்ணேன். எங்கள் அம்மா அப்பா யாருன்னே தெரியாது. எங்கே தண்ணி குடிக்க வேண்டியது எதை குடிக்குது பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஷென்னும் கலாய்க்க அப்படியே அவனோட வாழ்க்கை வரலாறை பற்றி இவனும் அங்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்படியே என் வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்து, ஆனால் அதுக்கப்புறம் நான்
மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த சிட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே நிறையா கூண்டு ரெடி பண்ணுறா அந்த கெமிலியன். எதுக்கு அப்படின்னு பார்த்தா பவர்ஃபுல்லான ஆளுங்கள்லாம் வந்து ஒரு வேளை அவளோட சபதத்துக்கு லைக் அவளோட அந்த டீலுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா இந்த மாதிரி அந்த கூண்டில் அடைச்சி வச்சிருவா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது அவளோட விருப்பம். ரொம்ப ப்ரீ பிளானிங் பண்ணுறா போல். ஓகே, இந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி இந்த இடம் அப்படின்னு சுற்றி காட்டுறேன். இங்கேயே வாழ்ந்த மாதிரியே பண்ணுறா. பட் அவள் ஸ்டோரியில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் அவள் வாழ்ந்துட்டு இருந்தா. ஸோ அப்படியே இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய் அப்படியே அங்கே எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி வாண்டட் போஸ்டரில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை சொல்கிறேன். ஸோ அப்படியே சாப்பாடு பற்றியெல்லாம் இவருக்கு கனவு வருது. ஐயோ சாப்பாடு அப்படின்றாரு. சும்மா வேறு மாதிரியான கனவு இது. எனக்கே இந்த மாதிரிலாம் கனவு வராது. இங்கே வந்து அந்த கெமலியன் ஆளுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி காசை புட்டிங்க வாங்கிட்டு இருக்கும்போது இவங்க எப்படி போகிறது மேலே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தா அந்த போஸ்டர் எல்லாத்துலேயும் சென் வேணும், செங்கு வேணும், சென்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. அப்போ அங்கே இருக்கிற 2 மலைமாடு வந்தீங்க வந்து இங்கே பாரு எனக்கு வேணும், இதை பாருங்க அவளை விட்டுருங்க, நாங்கள் ட்ராகன் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்களுக்கும் ட்ராகன் வாரியர்னா யாருன்னே தெரியல. போட்டு திறந்து விட்டு அப்படியே அங்கேருந்து குதிச்சு எப்படியே இங்கே பார்த்தா இப்போ உடனே வந்து போமும் ஒரு வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மலை மாடு அப்படியே மலை மாடு துரத்துக்கிட்டு வருது. இவங்களும் அப்படியே குச்சியை நோக்கி அதை அப்படியே உடச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு ஓட்டை வரையா அப்படியே வெள்ளம் வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே தேர் வழியாக வந்து அங்கே போயிட்டு குதிச்சு அப்பா எனக்கே மூச்சு வாங்குதே. இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி மூச்சு வாங்குவோம். அப்படியே ஃப்ளைட்டில் பறந்து அப்படியே அங்கேருந்து ஒரு இடத்துல குதிச்சு அங்கே மாட்டி சிக்கி அங்கேருந்து சிக்கி அப்படியே மேலே போய் அந்த பழத்தில் விழுந்து ஒருத்தன் அவனை அடின்னு அடித்து அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல போயிட்டு அந்த டம்ஸை வாசித்து அவங்கள வர்ற வச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஓட்டை வழியாக போய் அங்கேருந்து தப்பிச்சு இவங்களாம் எங்கேன்னு தேடும்போது இவங்களாம் ஒரு ஓட்டைக்குள்ளேருந்து வந்துட்டாங்க. ஒரு விஐபி ரகுவரன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேனே. சரி ஓகே, அந்த இடத்துல அவங்களாம் நெஞ்ச பண்ணிக்கிட்டு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்மையாக கத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே உருண்டு வந்து ஒரு இது மாதிரி இருக்கு. அது என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒழுங்காக சரண்டாயிடு இல்லைன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். யார் பையன் பார்த்தா ஏதோ பகை போல் அதனால தான் அவன் பண்ணுறான். இவன் ட்ராகன் வாரியர் தெரியுமில அப்படின்னு சொல்லும்போது ட்ராகன் வாரியரா அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்குறான். ட்ராகன் வாரியர் இந்த ஊரில் யாருக்குமே தெரியாதடா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அப்போ தான் வந்து நீ யாருன்றத சொல்லி பெருமை காட்டிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. ஓகே, பொறுமை நம்ம பொறுமையாக இருந்தால் தான் சாதிக்க முடியும் அப்படின்றது பொறுமையே பெருமை, அமைதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த ஊரோட அந்த கிங்கு கெமிலியன் இருக்குல்ல அதை போட்டு தள்ளணும், அதுக்காக எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறான். ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிடறான். அப்புறம் வந்து இங்கே 2 பேருக்கு டான்ஸ் சரியா அது ஏன் ஜட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது அந்த இடத்துல இந்த பக்கம் இந்த அப்பாவும் அப்புறம் அந்த இன்னொரு அப்பாவும் வந்து பண்ணுறாங்க. ஹே நீ அவன் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும்போது நான் இருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கும்ஃபு பண்ணுற மாதிரி அங்கே வந்து நிற்கிறான். இவனால தானே அங்கே ஓட்டம் வந்தது. இவன் ஜபா என் பையன் அங்கே இருந்தாலும் சரி, பையனே அப்படி அடித்தான் அப்பா எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோ, அப்புறம் உனக்கு ரொம்ப இதுவாகிடும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே இருக்கிற மொத்த பேரும் போட்டு தரலாம் அப்படின்னு ஒரு போஸ்ட்டில் நிற்கிறான். பார்த்தா அந்த வீடே சாஞ்சுது. அங்கேருந்து அவனுங்கெல்லாம் ஓடி போயிட்டு வரட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். பார்த்தா அது கடலில் பொங்கிடுது. உன்னை வச்சுக்கிறேன்டா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க இந்த இடத்துல காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த குங்ஃபு ஸ்டைல் ப்ராக்டிஸை பண்ணுறாங்க. அந்த இதை எப்படி சுற்றணும், அந்த இந்த பாண்டாவோட அந்த சிம்பிளை எப்படி உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லித்தராங்க. பட்டாசை வச்சு கொளுத்துறாங்க. வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து இந்த இடத்துல நல்லா ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளில வாங்கினேன் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்க எங்கே போகிறதுனே தெரியாமல் அப்படி போகிறாங்க. அப்படி அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கெமிலியன் இருக்கிற அந்த ராஜ்யத்தில் தான் போகிறாங்க. ஸோ இந்த ராஜ்யத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளை அட்டாக் பண்ணி இந்த இடத்த புனிதமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போகும்போது இந்த இடத்துல நம்ம வாத்தாப்பாவையும் அப்புறம் நம்ம பாண்டா அப்பாவையும் காட்டும்போது தேர்ற இவரா ரொம்ப பயங்கரமான ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாண்டாவோட அந்த இது இருக்குது
பார்த்தா அந்த இடத்த ஃபுல்லாக வந்து பாண்டாவோட போஸ்டரை ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன் எங்கேயோ போகிறான். ஸோ அப்படியே போயிட்டு ஒரு இடம் முழுக்க போகிறான். என்ன தான் இவ்வளோ பெரிய சத்தமாக இருந்தாலும் எதுவும் நடக்கலை. சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே தாண்டி வரும்போது எதுவும் நடக்கலை. சரி அவங்க அப்படியே வந்து உடம்பு போடும்போது அந்த இடத்து மொத்த பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூண்டுக்குள்ளே அப்படியே தப்பிச்சு நல்லா ஸ்பை மாதிரி சும்மா சுருட்டி அங்கேட்டு போகும்போது தான் அந்த இதில் மாட்டிக்கிறான். என்ன தான் எதுவும் ஓப்பனே பண்ண முடியல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஓப்பன் பண்ண முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த குட்டியை பிடிங்கிட்டு யார்கிட்டயா போய் கொடுக்குறான். பார்த்தா அது கெமிலியன். பார்த்தா நம்ம கெமிலியன் வந்து இந்த ஷென்னை வந்து வேலைக்கு வச்சிருக்கிறா. அடி பாவி அப்படின்ற மாதிரி ஒரு நாள் வந்து அவள் சின்ன பொண்ணாக இருக்கும்போது இவன் மட்டும் தலைய குடியில அப்படியே அவளை இழுத்து போட்டு வச்சுக்கிட்டு பார்த்தா எனக்கு வேலை செய்யா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ வேலை செஞ்சால் அவனுக்கு பரிசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவளோட கான்செப்ட். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனும் வந்து நான் ஏன் ஒன்றும் அட்டாக் பண்ணல அப்படின்னு தெரியுமா, ஏன்னா நீ ரொம்ப பார்க்குறதுக்கு பாவமாக இருக்க, அதனால தான் நான் ஒன்று அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவள் விதவிதமாக மாறி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த காண்டாமல் இருக்கும் அண்ணன் மாதிரிலாம் மாறி பேசுகிறா. அவள் பவர் என்னன்னு காட்டுறாளாமாமாமா. ஸோ அப்படியே வந்து அவளும் உன்னிப்பாக கவனிக்கிறான். இந்த கூண்டில் நிறைய பேரை பிடிச்சி வச்சு அந்த மாதிரி நான் பண்ணுவேன், நீ ஒரு டிராகன் வாரியராமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாங்கரையாக வந்து பேசுகிறா. சரி இப்போது இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஆண் மக்களின் உலகத்தை திறந்து அந்த இடத்துல எல்லாரோட சக்தியை வச்சு நான் பிடுங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் உடைக்கவே முடியல என்ன தான் பண்ணானோ. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா தரையை உடச்சிக்கிட்டு போகிறான். அங்கேயும் சில பேர் ஆளுங்கள்லாம் இருக்கிறதுனால சமாளித்து ஒரு வேறு மாதிரியான ஃபைட்டு, ஷேடோ ஃபைட் மாதிரி போகுது. அந்த ஷேடோ ஃபைட் இல்லை, ஸோ அப்படியே வேறு மாதிரியான ஃபைட்டு அப்படியே போகுது. அப்படியே அங்கே தாறுமாற தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு அந்த கதவை அப்படியே மூடிட்டு அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா, என்ன வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொடுத்து அவனை அங்கேயிருந்து தள்ளி விட்டுறா. பார்த்தா அது கெமிலியன் வந்தது. அப்போ வந்து ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது கெட்டவனுக்காக யோசிச்சா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இறங்கி பேசிக்கிட்டே போகிறான். அங்கே அப்படியே அவன் கீழே அப்படியே விழுந்து அந்த இது வாய் அப்படியே அங்கேருந்து விழுந்து பார்த்தா அந்த இடத்துல தான் வந்து நம்ம வாத்தப்பா அவங்களாம் இருக்காங்க. எப்படியோ ஒரு இடத்துல போய் சேஃபாக லேண்ட் ஆகிடுறாங்க அவங்களும். ஓகே வந்து அப்படியே பேசுகிறாங்க. என் கூட வந்துச்சு ஒரு பொண்ணு, அது ஒரு கெட்டவ, அவள் நேரான பாதையிலே போட மாட்டா, அவள் ஒரு குறுக்கு வழியில் போகிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கெஞ்சி பேசுகிறான். இதை பாரு, நீ நல்ல வழியில் போனாலே போதும், நீ ஒரு டிராகன் வாரியர், அமைதிக்கான பாதையை நீ தேர்ந்தெடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பிளானை போடுறாங்க. அப்படியே அந்த கூண்டு அப்படிலாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கெட்டவனுக்காக நீ யோசிக்கிற, நம்மளோட வேலையை நம்ம பார்த்தோன்னா உனக்கு இங்கே சோறு இல்லாட்டினா இல்லை அப்படின்ற மாதிரி கத்திட்டு போகிறா. அப்புறம் வந்து அந்த ஜெயில் திறக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ ரெட் மூன் வந்துட்டு பார்த்து ரெட் மூன் வந்துருச்சு இன்றைக்கி ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவன் அந்த ஆண்மக்களின் உலகத்தை திறக்கிறா. அங்கேருந்து முதல்ல தாய்லாங்கு வரான். ஸோ தாய்லாங்கோட பவர் தான் நல்லா இருக்குன்னு தெரியுமே, சும்மா வேறு மாதிரி புரட்டு எடுக்கிறதுக்காக எல்லா கூண்டையும் அவள் போட்டு திறக்கிறா. நீ உன்னோட பவர்ஸ் என்கிட்ட கொடுப்பியா, கொடுக்கும்போதே அப்படின்னு சொல்லும்போது அவன் திரும்பி போகிறான். ஆனால் அவன் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தா அவன் போட்டு புரட்டு எடுக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே வந்து அவனும் அங்கே திருப்பி தாவி போய் அடின்னு அடித்து பார்த்தா அவள் தாவும்போது அவன் பவர் சாப்பிட்டு அவளை அப்சர்வ் பண்ணிக்கிறா. அப்சர்வ் பண்ணி அவளோட அந்த வர்மக்கல்லை அட்டாக்கை அவனுக்கே போட்டு அந்த ஜெயிலில் தள்ளிடுறா. நெக்ஸ்ட்டு நம்ம கும்ஃபு பாண்டா 3 போன படத்தோட வில்லன் அவங்களாம் வராங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அப்படியே போகிறாவ. அப்போ வந்து நான் கண்டிப்பாக போவேன்ப்பா, வேணாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவளை போய் எதிர்த்து தான் பார்ப்போம்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா அவன் வந்துடுறா. நீ தான் என்னை கண்டுக்கவே இல்லையா, அப்புறம் நான் வரணும், இப்போ சொல்லப்போனால் நீ கெமலியனா கூட இருப்ப, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் தடுக்கிறா. அப்போ தான் நீங்கள் எனக்கு மேலே அக்கறை கூட இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தி நீ போகக்கூடாதுன்னு இருக்கிறதுக்காக சண்டை, இன்னொரு தான் நான் போவேங்கிறதுக்காக சண்டை. ஸோ அப்படியே வந்து நான் போய் தான் தருவேன், போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லும்போது அவள் அப்படியே கட்டி பிடிச்சிட்றா. அப்படியே அவள் கட்டி பிடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா சரி நான் போய் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே போகலாம். அவள் படையை தடுத்திட்டு வரேன் அப்படின்னு போகிறான். ஸோ அவள் படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவளோட அந்த குடும்பம் இருக்குல்ல அதுதான். ஸோ இந்த டிராகன் வாரியரோட அப்பா இவங்க தான் 2 அப்பாவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் 2 அப்பா தான், நீ போயிட்டு
எனக்காக ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தடவை அவங்க தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. சரி இதை காரணத்தை வச்சு நாங்கள் உங்களுக்கு நிறைய காசு கொடுக்குறோம். ஓ காசு கொடுப்பீங்களா, அப்போ கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லோரும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே படையம் தரத்துக்கிட்டு அவள் போகும்போது இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி காட்டிடுறாங்க. ஸோ இங்கே சண்டை போடுறதுக்காக அவங்க 3 பேரும் இங்கே நம்ம குங்ஃபு பாண்டா 2ஓட வில்லன் ஷென் இப்படி எல்லோரும் இங்கே வந்துடுறாங்க. ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம குங்ஃபு பாண்டா 2 அவரோட வில்லன் பேர் ஷென்னு. இங்கே குங்ஃபு பாண்டா 4 அப்படியே 2 டபுள் பண்ணால் இந்த படத்துலையும் அந்த பொண்ணு பேர் ஷென்னு. ஸோ இங்கே தாய்லாண்ட்லாம் அவர் அப்பா அவனை சூஸ் பண்ணிட்டாரு ஊகுவே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அப்படியே வந்து நம்ம அப்பா வந்தோடனே அவள் அப்படியே எல்லோரும் தசை திருப்பி அப்படியே ஓட வைக்கிறாரு. அப்படியே இவனும் வந்து அப்படியே கட்டிச்சு கொதறி அப்படியே பண்ணுறாரு. வாங்க சூப்பு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கே செம்மையான சண்டை. அப்படியே வந்து இந்த இடத்துல அந்த மாஸ்டரு அப்புறம் அந்த கரடி எல்லாத்தையும் போட்டு அடி நடிக்குது. எல்லா அனிமல்ஸும் போட்டு அடி நடிக்குது. அப்புறம் கெமிலியன் நம்ம இது பார்த்துருது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த வச்சுக்கோ என்னோடய வேலையை தான் நான் முடிச்சிட்டேனே, அப்போ எனக்கு இது இருக்குது. எல்லாரோட ஆன்மாவும் என்கிட்ட தான் இருக்குது, அவங்களோட அந்த சக்தி என்கிட்ட தான் இருக்குது. ஸோ யார் நினச்சாலும் என்ன நினச்சாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்சா என்னை அடித்து காட்டுறி, என்னெல்லாம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே ஷென்னா மாதிரி அடிக்க அப்படியே நம்ம திருப்பி ஷென்னா மாதிரி அப்புறம் நம்ம காயா மாதிரி அப்புறம் ஒரு எலிஃபென்ட் மாஸ்டராக மாதிரி அப்புறம் ஒரு யோனாயா மாதிரி அண்ணன் மாஸ்டர் இந்த மாஸ்டர் தாய்லாங்கா கூட மாதிரி அப்படியே போட்டு அடியே நடிக்கிறான். என் பழைய வில்லன்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து இப்படி அடிக்கிறேடி, இவங்களாம் சமாளிக்கிற செம கஷ்டம், நானே காமெடியாக தான் சமாளித்தேன். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கெமிலியன் வந்து அவனை முழுங்கி துப்பிடுறா. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இப்போ கெமிலியன் ஒரு விஷயம் பண்ணுறா. என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா வில்லன்ஸோட சக்தியை எடுத்து ஒரு கன்றாவியான உருவத்தை மாதிரி அதால் துரத்துறா. என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா துரத்துக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ட்ராகன் மாதிரி பறந்து போயிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு வரா. இந்த வாழை பார்த்தாலே தெரியுது ஷென்னோட சக்தி. அப்புறம் அந்த யானையோட இது அதெல்லாம் இருக்குது. அப்படியே ஒரு ட்ராகன் அந்த மாதிரிலாம் மாறி வந்துடுறா. அப்படியே அவளை கீழே போடும்போது அப்படியே தப்பிச்சு ஓடிடுறாவளும். அப்போ பார்த்தா அவள் குங்ஃபு பாண்டாவே மாறிடுறா. என்ன என் கூட நானே சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறேன். ஸோ விசஸ் என்ன நடக்க போகுது, சிஎஸ்கே மேட்சோ இல்லை ஆர்சிபியா அப்படின்ற மாதிரி இங்கே வேறு மாதிரி சண்டை போகுது. அப்படியே அவன் நாக்க வச்சு அடிக்க இவனும் வந்து சும்மா வேறு மாதிரியான சும்மா இல்லாமல் போட்டு புரட்டி எடுக்க ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சண்டை போட இதுதான் அட்டாக்கு, இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அடிக்கிறான். டேய் என்னை விட மோசமாக அடிக்கிறா, நான் இப்படிலாம் அடிக்கவே மாட்டேன். சரி நம்பிக்கை நான் உனக்கு கொடுக்குறேன், இதை வச்சு நீ ஏதாவது பண்ணு, இந்த தடவையோட சரியாக பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னோடய அட்டாக் எல்லாம் உனக்கு தெரியும், உன் அட்டாக்லாம் எனக்கு தெரியும்டி, ஆனால் இந்த அட்டாக் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று பண்ணுறா. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம சொல்லி கொடுத்தா அந்த ட்ராகன் அட்டாக்கு அதை வச்சு மொத்த சக்தி வெளில எடுத்துடுறா. அப்புறம் அதை அவகிட்டே கொடுத்து நீ வந்து ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கெமிலியனை ஒரே போடும்போது மொத்தமாக முடிஞ்சிட்டு கதை. எல்லா சக்தியும் ஒன்றா சேர்ந்து அப்படியே வருது. ஸோ அப்படியே எல்லோரும் வந்து அவனுக்கு வணக்கம் சொல்கிறதுக்காக வராங்க. நீ ஊகுவே வந்து செலக்ட் பண்ண ஒரு நல்ல ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. குங்ஃபு பாண்டா 1 2 3 அப்புறம் சமாளித்த எல்லா வில்லன்ஸு இந்த மாதிரி ஒரு ட்ராகன் அட்டாக் போட்டு அந்த ஆன்மாக்களின் உலகத்தை அப்படியே திறந்துடுறான். அவன் அப்படியே திறந்து இருந்தாங்க எல்லோரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது கெமிலியனை பிடிச்சி தாய்லாங்கும் உள்ளே போயிடுறான். அடபாவி அப்படின்ற மாதிரி தான். ஸோ தாய்லாங்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கான்தான் சொல்லணும். மிச்சம் யாரும் அவ்வளோவா வந்திருக்க மாட்டாங்க, ஆனால் தாய்லாங்கு அவ்வளோவா வந்திருப்பான். ஸோ அப்படியே ஜெயின் மவுண்டனுக்குள்ளே போயிட்டு நீ ஒரு முக்கியமான வேலை பார்க்கணும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா ஏன்னா இவன் ட்ராகன் வாரிடா, நீ திருட்டு பொண்ணு எல்லாரையும் கூட்டு வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் ட்ராகன் ஆகிறதுக்கு தகுதி இல்லை, நீ தாம்மா ட்ராகன் வாரிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களை சொல்லிட்டு பார்த்தா இவளே வந்து அந்த மாஸ்டர் ட்ராகன் வாரியர் எல்லாரும் இவனும் அமைதி தலைவனாக மாறிடான். அப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்க படிச்சுட்டு ஒரு சின்ன மரமாக மாறிடுது. அப்புறம் ஒரு பிளான்ட்டாக மாறிடுது. இப்போ ஃபியூரியஸ் 5 இங்கே வந்து மொத்தமாக சண்டை போடுறதுக்கு வராங்க. ஃபியூரியஸ் 5 வந்து எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இந்த ஆளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே இந்த படமும் வந்து முடியுது. இந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா குங்ஃபு பாண்டாவில் பண்ணதெல்லாம் திருத்திருக்காங்க. அண்ட் டெக் வித் ஷைடாக் எடிட்ஸ் உங்களுக்குலாம் என்ன படம் வேணும், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன படம் வேணும்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன படம் வேணும் அப்படின்றது பிடிச்சி போகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.